தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் செல்ல பிள்ளையே, இது உனக்கு நான் தரும் பெருமை செய்தி. இது தவறவிட்டால் இந்த முருக பெருமான் பொறுப்பல்ல. இது யாராவது நீ யார் எனக்கு எந்த உண்மையும் உணராத அவர்களிடத்தில் சற்று ஒதுங்கியே இரு. விரைவில் உன் அன்பினை அவர்களுக்கு நிச்சயம் இந்த முருக பெருமான் மாற்றத்தை உன் வாழ்க்கையில் நடத்த வேண்டும் தெரியுமா? சிவாயா, நான் இதுவரை எத்தனையோ பேர் வந்தார்கள் போனார்கள், இனியும் வரத்தான் போகிறார்கள். எல்லாம் ஒரு நாள் முடிந்து போனது. மறுமுறையும் அவர்கள் வேறு ஒரு ஜென்மம் இனி வருவா போகிறார்கள். இதுதான் நிலைமை. தோல்விகளும் கஷ்டங்களும் பயந்து விடாதே. அதை பார்த்து ஓடி ஒளிய வேண்டாம். தைரியமாக எதிர்த்து நின்று போராடி எதிர்வரும் கஷ்டங்களை எதிர்த்து போராட மனதை பக்குவப்படுத்திக் கொள். முடியாத போதெல்லாம் முருகா முருகா என்று மனதுக்குள் நான் பதிய செய்து வைப்பேன். என்னை கூறுவதற்கு இன்னும் சொல்ல வேண்டாம். உள்ளத்திலேயே நான் உள்ளே எனக்கு சடங்கு சம்பிரதாயம்தான் பூஜை செய்ய வேண்டும் என நான் நினைக்கவே இல்லை. எப்போதும் என்னை நினைத்து கொண்டு அது போதும். உனக்கு வாழ்க்கை யார் விட்டு போனாலும் என்ன, அவர்கள் இடத்தில் வந்தவர்கள் தானே இடையிலே செல்கிறார்கள். உன் மனசாட்சிக்கு எனக்கு மட்டும் நீ பதிலளித்தால் போதும். வேறு யாருக்கும் நீ பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை. என் பிள்ளை, என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ யாரையும் நட்பையும் ஏற்காதே. பல தடவை உன்னிடத்தில் சொல்லி அதை காதில் வாங்காமல் அதை கேட்காமல் போனதான் விளைவுதான் இது. இப்போது நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய். தேவையில்லாத நண்பர்கள் உனக்கு வந்து உன்னுடைய கஷ்ட காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படக்கூடாது, கண்ணீரும் விடக்கூடாது. முதலில் இந்த நிலையில் இருந்து வெளியே வா. யாரிடமும் அளவு கடந்த பாசத்தை வைக்காதே. என்னை தவிர உன் தந்தை, தாய், சகோதரர்கள், உன் குடும்பத்தில் சகோதரிகள் தவிர யாருக்குமே அந்த அருகதை இல்லை. உன் முருக பெருமான் இருக்கிறேன், உன்னுடைய தான் இருப்பேன். இதை விட உனக்கு வேறு என்ன வேண்டும்? முதலில் உன் மனதில் இருக்கும் அதை அகற்றி வெளியே எடுத்துவிட்டு உன் வாழ்க்கையில் உன் மனம் தெளிவடைய எவ்வளவு உண்மையானது என்று எனக்கு நான் நன்கு அறிவேன். ஆசைப்பட்ட காரியங்கள் நிறைவேறுவதில்லை. அவர்களின் விருப்பத்தை நிச்சயம் நான் நிறைவேற்றி வைப்பேன். இது நிராகரிப்புகளை காட்ட வேண்டிய உடைத்து போக வேண்டாம். உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேடையை தூக்கி விடுகிறேன் என்றுதான் அர்த்தம். அதே போல்தான் உண்மையை வெகு நாட்கள் மறைக்க இயலாது. ஒரு நாள் வெளிப்படும் போது அவர்கள் பாவத்தின் பட்டியல் காண்பிப்பார்கள். கவலைப்படாதே, இதுவும் கடந்து போகும் நேரம். இது விருப்பங்கள் நிறைவேறும் நேரம். இது என்னை நீ கூம்பிட்டால் சரி, யாரை ஏமாற்றாமல் வாழ்ந்தாலே போதும். உன் மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே. இது அது உன கவலை என கவலைப்பட கற்றுக்கொண்டே இருக்காது என்பதை மறந்துவிடு. நம் செல்லமே, உண்மையாக பதில் உனக்கு உண்டு. எதற்கும் நீ ஆசைப்படுவது இல்லை. அதற்கு நீ அடிமையாவதும் மௌனமே பிறந்தது. ஆகவே வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் மறக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீ மட்டும் மறவா கூடாது. வாழ்க்கையில் ஒருவரை தூக்கிவிட்டவர்கள் தூக்கு போல் விட்டார்கள் ஆயிற்று அதிகமாக உள்ளார்கள். ஆகவே உன்னை பார்க்க வருகிறேன். அற்புதம் என்ன தெரியுமா? நிச்சயம் நீ கேட்டால் மகிழ்ச்சியை உச்சியோடு சென்று விடுவாய் என்று உன் முருக பெருமான் கொடுத்து இன்றைய நாள் நல்லதொரு அற்புதமான உண்மையான சக்திய வாக்கு. நான் சொல்வதை பொறுமையுடன் மற்றதோடு கேள். பேராசையெல்லாம் நாட்டில் உள்ள உன்னை நான் விடமாட்டேன். அனைத்தும் உனக்கு முன்பாகவே நான் செய்து முடிப்பேன். நீ வேண்டுமானால் வரும் அச்சயத்தில் ஆழ்ந்து போகிறாய். என்னுடைய பேச்சு அல்லவா அதற்கு ஏற்ற ஒரு வருமானம் உண்டு என்பதர் அதுபோலதான் போகிறீர்களே. அதற்கு உண்டான பலன் என்று கூப்பிடு. உனக்கு மனதார என்ன வேண்டும்? உனக்கு என்னுடைய ஆசை எல்லாம் நான் நிறைவேற்றி தருவேன். நீ ஆசைப்பட்ட அனைத்தும் நீராசையாக போகாமல் அதை நடத்தி காட்டுவேன்.
எப்பொழுதும் நீ மகிழ்ச்சி கொண்ட மனதாகவே இரு. ஏதாவது ஒரு தேவையாக இந்த முருகப்பெருமான் துதித்தால் கூட அதில் உனக்கு ஒரு உண்மை நிலை இருக்க வேண்டும். தகுதியான ஒன்றுக்கு நீ ஆசைப்பட்டு கேட்டால் அதை நான் தவறாமல் தருவேன். அதேபோல்தான் உண்மையாக என்ன குருவாக ஏற்றுக்கொண்டு ஆசைகளை அடக்கி யாரும் ஒருவர் உண்மையாகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை உயர்த்துகின்றாரோ அவரே எனக்கு சேவகர் மாறிவிடுவேன். இது என் வேறுபட்டேருக்கு இந்த பழனி முருகன் சத்திய வாக்கு. இனி வரும் காலத்தில் உன்னிடத்தில் நான் வந்துவிட்டேன். உனக்கான நிச்சயம் நல்லது நடக்கும். இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. இது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். என்னுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உண்டு. ஓம் கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.